வணக்கம். வருகின்ற தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரை ஓராண்டுக்கான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். தீபாவளி பண்டிகை 20/10/2025 முதல் 8/11/2026 வரையிலான ஒரு வருடத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 பெயர்ச்சியாகிறார். அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது. இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதாக தெரிகிறது. நாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிப்பதால் அது தேவையில்லை. ஆனால் நேயர்கள் விரும்பினால் சனிப்பெயர்ச்சி பலன்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம். இப்பொழுது கடகராசி பலன்களை பார்க்கலாம். இந்த தீபாவளியின் போது அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருடத்தில் முதலில் சுருக்கமாக பலன்களை கூறிவிடுகிறேன். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும். தேவை அதிகமாக இருந்தபோதும் வரவு போதுமானதாக இருக்காது. கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் வேண்டும். உடல்நிலையில் கவனம் வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். குடும்ப வாழ்க்கையில் புரிதல்களின்றி காணப்படும். இனி கிரக அமர்வினால் ஏற்படும் பலன்களையும் அடுத்ததாக பாவக பலன்களையும் பார்க்கலாம். வக்கிர சீக்கிரகதியாக உங்கள் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். இதனால் குழந்தைகள் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகள் உங்கள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஜோதிடம் போன்ற ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் நலம் பெறுவார்கள். மனைவியுடனான கருத்து மோதல் மறைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 2இல் கேது, 8இல் ராகு, 9இல் சனி, 4இல் செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் நன்மைகள் தரும் நிலையில் இல்லை என்பதால் சில எச்சரிக்கைகளும் உண்டு. 3இல் சுக்கிரன், பொன் ஆபரணங்கள் கிடைக்கும். பிறருடன் அதிக தயை தாட்சண்யத்துடன் நடந்து கொள்வீர்கள். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியம் உண்டாகும். அதிகாரம் செய்கின்ற தலைமை பதவிகள் கிடைக்கும். அந்தஸ்தும் மரியாதையும் உயரும். 3ஆம் இடத்து சந்திரனால் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும். உங்கள் மனைவியும் முழு ஒத்துழைப்பை தருவார். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். 4இல் புதன், புத்தி தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் செயல்திறனும் மேம்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பிரிந்திருந்த சுற்றத்தார் ஒன்று சேர்வார்கள். தாய் தந்தையரின் உடல்நிலை பாதிக்கப்படும். கவனம் வேண்டும். வாகன யோகம் உண்டாகும். பல வகை பயணங்களும் அதனால் நன்மைகளும் உண்டாகும். சில நற்பலன்களை தராத கிரகங்கள் சில எச்சரிக்கைகளையும் உண்டு. எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் மனம் தடுமாறும். மற்றவர்கள் கூறுவதையெல்லாம் சரி என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது. உடலில் காய்ச்சல், காயங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். பொருள் விரயம், வீட்டில் உள்ள பொருட்கள் திருடு போதல், பிறருடன் சண்டை ஏற்படும். கோபம் அதிகரிக்கும். தீய காரியங்களில் மனம் செல்லும். பணம் வீணாக செலவாகும். தர்ம காரியங்கள் செய்ய நீங்கள் செய்யும் முயற்சிகள் தடைப்படும். பூர்வ புண்ணியம் குறையும். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். உங்கள் 11ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 3இல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. எவ்வளவுதான் வருவாய் வந்தாலும் கையில் நிற்காமல் மறைந்து போகும். செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வதும் அவற்றை செலவுகளாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. சுகம், சந்தோஷம் அதிகரிக்கும். நிதிநிலை இயல்பானதாக இருக்கும். உங்கள் 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. உங்கள் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவற்றில் வருவாய் இருந்த போதிலும் அவை கையில் தங்காமல் கரைந்து போவதை பார்ப்பீர்கள். கையில் தங்காமல் கரைந்து போகிறதே என்ற கவலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக அக்கறையும் சிரத்தையும் தேவைப்படும். வேலை செய்பவர்கள் அதிக கவனமுடன் வேலைகளை முடித்து கொடுக்க வேண்டியிருக்கும். கவனச்சிதறல்களால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். வேலையில் அதிக வருவாயை பெற அதிக அக்கறையும் விடாமுயற்சியும் தேவைப்படும்.
2ஆம் வீட்டின் அதிபதி 4லும் 7ஆம் வீட்டின் அதிபதி சனி 9ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்கள் துணையுடனான புரிதல்கள் அதிகமாகும். சேவை தொழில்கள், கலைத்தொழில்கள் முன்னேற்றம் காணும். கூட்டுத் தொழில்களில் லாபம் உண்டாகும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே அதிருப்தி உண்டாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்வார்கள். சகோதர உறவு மேம்படும். 4ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனால் உங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறரது பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தாயின் மேல் பாசமும் அதிகரிக்கும். அவர்கள் மனமறிந்து நடந்து கொள்வீர்கள். 5ஆம் இடத்து செவ்வாய் பலமில்லாவிட்டாலும் குருவின் பார்வையை பெறுவதால் குழந்தைகளால் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி குரு 1இல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் உங்கள் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு முயற்சிகள் தள்ளி போகலாம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கலைத்துறையில் இருப்பவர்கள் சற்று சிரமப்பட்டாலும் தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். வருவாய் சீரானதாக இருக்கும். செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். பொதுவாகவே கடகராசி அன்பர்களே, இந்த தீபாவளி ஆண்டு சராசரிக்கும் சற்று அதிகமாகவே இருக்கும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் அடுத்த நிலைக்கு உயரலாம். தனக்கு மிஞ்சித்தான் தர்மம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பார்கள். நீங்கள் செய்யும் உதவிகள் அதனை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களா என்பதை உறுதி செய்து கொண்டு உதவி செய்யுங்கள். இந்த ஆண்டு முதல் பாதியில் சிவபெருமானையும் மறுபாதியில் விஷ்ணு லட்சுமியையும் வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.